எதுக்கு? எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனசுலாம் யாருக்கு வரும் ப்ரோ? உங்களால் தானே என் மீனாட்சி இப்போ எனக்கு கிடைக்க போகிறாங்க ப்ரோ. அப்புறம் இன்னொரு அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது நீங்கள் பண்ண போகிற உதவிக்கு. புரியலையே. அது ஒன்றும் இல்லை, என் மீனுக்குட்டியை பார்க்கணும் போல இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் மீனாட்சியை கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியுமா? நான் போய் எப்படி? என்ன ப்ரோ, அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தானே என்ன அஃபிஷியல் மாப்பிள்ள. நீங்கள் போனால் அனுப்பிச்சி வச்சு தானே ஆகணும். இல்லை, நான் போனால் சரியா இருக்குமா? ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ரோ. ம், ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் கோயிலில் வெயிட் பண்ணுறேன். பை ப்ரோ. ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கடைசியில் நம்மளை புரோக்கர் ஆக்கிட்டானே. ச்சே. ஹலோ ராஜா தம்பி, இங்க பாருடா. டேய் கண்ணாடிய பாருடா. ஹலோ ராஜா தம்பி, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? யாரா நீ? ஏண்டா உன்ன மாதிரியே பிம்ப கண்ணாடியில வந்து நிக்குதுன்னா அது மனசாட்சின்னு கூட உனக்கு தெரியாதா? அது சரி, அவ்வளவு தெளிவா இருந்தா நீ ஏன் எந்த வேலையை பார்க்க போற? எந்த வேலை? மாமா வேலை. ஏண்டா உனக்கு நிச்சயமான பொண்ண எவனோ ஒருத்தன் கோயிலுக்கு கூட்டிட்டு வா பேசணுங்கிறான். நீயும் இப்படி வெக்கமே இல்லாம கோயிலுக்கு போறன்னு கிளம்பிட்ட. இதுல சட்டைய செலக்ட் பண்ணி வர போடுற ட்ரௌசரு வெக்கமே இல்லையாடா உனக்கு? ஏண்டா அந்த ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்னடா சொன்னா? அப்ப அவங்க சொன்னப்போ கரெக்ட்னு தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா தப்புன்னு தோணும். எதிரா தப்பு? தம்பி இங்க என்ன சொல்லுது? மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு சொல்லுதா? அவ உனக்குன்னு பிறந்தவடா. முட்டாள் மாதிரி அவளை வேற எவனுக்காவது விட்டு கொடுத்துறாத. இல்ல, நான் பண்றதுதான் கரெக்ட். இன்னொரு தடவை நீ முன்னாடி வராத. டேய் டேய் லூசு.